இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திருக்குடும்ப திருவிழாவை நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதுமே கிறிஸ்து பிறப்பு விழா முடிந்த அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில் இந்த விழாவை சிறப்பிப்பது வழக்கம். அந்த அடிப்படையிலே இன்று மரியா, யோசேப்பு, இயேசு இந்த மூவர் அடங்கிய அந்த திருக்குடும்பத்தை பற்றி நினைக்கின்ற வேளையிலே நம்முடைய குடும்பத்தை பற்றியும் நாம் எண்ணுவதற்காக இருக்கின்றோம். இன்றைய விழா என்று எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும் கொடுக்கின்ற ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகின்றது. ஒரு முறை ஒரு தந்தையும் ஒரு மகனும், தந்தை முதியவராக இருக்கின்றார், மகன் இளம் வயதிற்கு மேற்பட்ட ஒரு வயது, 35-40 வயது மதிக்கத்தக்க ஒரு மகன். தந்தை அவருடைய அறையில் இருக்கின்றார், மகன் பால்கனியில் அமர்ந்து கொண்டு செய்தித்தாள் படித்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அவன் அருகிலே ஒரு பறவை வந்து உட்காருகிறது. தந்தை அதை ஜன்னல் வழியே பார்க்கின்றார். பார்த்துவிட்டு மகனை பார்த்து கேட்கின்றார், மகனே, அது என்னது? மகன் சொல்லுகின்றான், அது ஒரு பறவை. மீண்டும் அவர் உள்ளே இருந்து அழைத்து, மகனே, அது என்னது என்று கேட்க அவன், அது பறவையப்பா என்று சொல்லுகின்றான். 3வது முறை கேட்கின்றார், மகனே, அது என்னது? அவனுக்கு சற்று கோபம் வருகிறது. அதான்ப்பா சொன்னேன் இல்லை, பறவை தான்ப்பா. அவர் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்துட்டு திரும்பவும் கேட்டார், மகனே, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு கோபம் சரியாக வந்துடுச்சு. கோபத்தில் கத்திட்டு சொல்கிறான், எப்பா, இது பறவைன்னு இத்தனோட சொன்னாலும் உங்களுக்கு புரியலையப்பா, என்னப்பா நீங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவர் ஒன்றுமே சொல்லாமல் அப்படி நேராக உள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு டைரி எடுக்கிறாரு. அவருடைய சிறு வயது, அதாவது அவர் அப்பாவாக இருக்கும்போது இவன் சிறுவனாக இருந்தபோது உள்ள ஒரு டைரி. அந்த டைரி எடுத்து தன்னுடைய மகனிடம் கொடுத்து வாசிக்க சொல்கிறாரு. அப்பொழுது அந்த டைரியில் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் தந்தை மகனுமாக ஒரு பார்க்குக்கு போகிறாங்க. அந்த பார்க்கில் வந்துட்டு அவன் விளையாடிட்டு இருக்கிறான். ரொம்ப சாமிங்காக, ரொம்ப லவ்வபுளாக, அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி புன்னகையோடு விளையாடி கொண்டு இருக்கின்ற பொழுது தந்தையை நோக்கி அவன் கேட்குறான், ஒரு பறவையை காட்டி, அப்பா, இது என்னது? அப்பா சொல்கிறாரு, எப்பா, பறவைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திரும்ப கேட்குறான், என்ன பறவை? அது ஒரு புறா. விட்ட பாடு இல்லை. திரும்பவும் கேட்குறான், அது என்ன புறா? அதான்ப்பா, ஒரு புறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய மனதில் அவர் நினைத்துக் கொள்கிறார், என்னுடைய மகன் எனக்கு நிதானத்தையும் பொறுமையும் கற்றுத்தருகிறான் என்று. அன்புக்குரியவர்களே, சிறு வயதிலே நாம் நம்முடைய பெற்றோர்களிடத்திலே ஒரே காரியத்தை பலமுறை கேட்கின்ற பொழுதும் அவர்கள் பொறுமையாக நமக்கு பதில் சொல்லியிருப்பார்கள். ஆனால் இன்று வளர்ந்த பிறகு அவர்கள் கேட்கின்ற ஒரு சில கேள்விகளை நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட முடிவதில்லை. ஆகவே கோபத்துடன் கொப்பளிக்கின்றோம். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நம்ம குறிப்பிடுகின்றது. உங்களுடைய பெற்றோரை நீங்கள் மதிக்க வேண்டும். அதான் முதல் செய்தி. பெற்றோரை மதிப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று 5 கிஃப்ட்ஸ், கொடைகள் கடவுள் குறிப்பிடுகின்றார். முதலாவது, தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அதாவது உங்களுடைய தந்தையரை நீங்கள், அவர்கள்ட்ட பலவீனங்கள் இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள யதார்த்தங்கள் இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் உங்களுடைய தந்தையரை நீங்கள் மதித்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகின்றார். அதேபோன்று உங்களுடைய அன்னையை, உங்களுடைய தாயை நீங்கள் மேன்மைப்படுத்தினீர்கள் என்றால் செல்வம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். 3வதாக, தந்தையை மதிப்பவர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும் என்று சொல்லுகின்றார். நீங்கள் உங்களுடைய தந்தையை மதிக்கின்ற பொழுது உங்களுடைய பிள்ளைகள் வழியாக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். 4வது, நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையரை மதித்தால் உங்களுடைய மன்றாட்டை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் உங்களுக்கு கடவுள் கேட்பார் என்று சொல்லுகின்றார். 5வதாக, நீங்கள் பல காலங்கள்
நீடூழி வாழ்வீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆக தாய் தந்தையரை மதிப்போர்களுக்கு இது போன்ற கொடைகளை இறைவன் கொடுத்திருக்கிறார் என்று முதல் வாசகம் குறிப்பிடுகின்றது. அது மட்டுமா என்றால் அது மட்டுமல்ல. நீங்கள் உங்களுடைய வயதான பெற்றோர்களிடத்திலே சத்தம் போடாதீர்கள். அவர்களை பொறுமையாக, அவர்கள் உங்களுடைய இன்னொரு குழந்தையாக பாருங்கள். 70 வயது தாண்டிவிட்டதென்றால் அவர்களை இன்னொரு குழந்தையாக பாருங்கள். குழந்தைகள் அடம்பிடித்து கொண்டு தான் இருக்கும். சொல்லுவதை பல நேரங்களில் கேட்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ள முற்படுவார்கள், தெரிந்து கொள்ள முற்படுவார்கள். ஆக இங்கே நிதானம், பொறுமை தேவைப்படுகிறது. இதைத்தான் இந்த முதல் வாசகம் குறிப்பிடுகிறது. ஆக திரு குடும்ப விழாவில் முதல் தேவை பெற்றோர்களை மதிக்க வேண்டும். இரண்டாவது என்னவென்றால், இந்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த விழுமியங்கள், வேல்யூஸ், இவைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று அடித்தளம் ஆழமாக இடப்பட வேண்டும். அதுவும் குறிப்பாக 6 நிலைகளை இந்த 2ஆம் வாசகம் குறிப்பிடுகிறது. எது நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும்? பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை. பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை, இவைகளை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதாவது உங்களுடைய சிறு வயதில் நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய பெற்றோர்கள் ஏதாவது ஒன்றுக்கு தண்டித்திருப்பார்கள். அது நீங்கள் ஒரு பொய் சொன்னதாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பொருளை திருடி இருக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து முட்டி போட்டு வைக்கிறாங்க, அல்லது குனியை நிற்க சொல்கிறாங்க ஒரு 1/2 மணி நேரம், 15 நிமிஷம், அல்லது ஏதாவது ஒரு வேலை செய்ய சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. எதற்காக அவர்கள் உங்களுக்கு அந்த தண்டனை கொடுத்தார்கள்? தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்களா? நிச்சயமாக இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே பொய் சொல்வது சரியல்ல. ஆகவே பொய் சொல்லக்கூடாது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாம் திருடக்கூடாது என்பது போன்ற விழுமியங்களை சிறு வயதில் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அதுபோன்றுதான் இந்த பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை, இவைகளை பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். குழந்தைகள் நீங்கள் சொல்லுவதை வைத்து மட்டும் கற்றுக்கொள்வதிலே மகள் நீங்கள் வாழ்வதை வைத்து கற்றுக்கொள்கிறார்கள். இன்றைய காலகட்டத்திலே இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி குறைஞ்சி போயிட்டே இருக்குது. காரணம் என்ன? குழந்தைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்பதில்லை. அதாவது ஒரு உணவு அருந்துவதற்கு முன்பாக நன்றி சொல்வதோ, அல்லது ஆலயத்திற்கு வந்தவுடனே எப்படி கடவுள்கிட்ட ஒரு சிலுவை அடையாளம் போட்டு உட்கார்ந்துருக்க வேண்டும் சொல்கிறதோ, நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கறதில்லை. கடவுளை பற்றிய அறிவை பிள்ளைகளுக்கு புகுத்துவதில்லை. ஆனால் சிறு வயதிலே என்ன பண்ணுறோம், கையில் கிடைக்கிற மொபைலை தூக்கி அவங்க கையில் கொடுக்குறோம். நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சின்ன வயசுலேயே கொடுக்குறோம். இன்றைக்கி பல நாடுகள் குறிப்பிட்ட வயது வரைக்கும் குழந்தைகளுக்கு அலைபேசி கொடுக்கக்கூடாது என்றும், கொடுத்தால் சில மணி நேரங்கள் கொடுத்து அதை பெற்றோர்கள் மானிட்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம பல நேரங்களில் அதை கொடுக்கும் பொழுது குழந்தைகளுக்கு அந்த விழுமியங்கள் போய் சேர்வதில்லை. இயேசு கிறிஸ்து எதை விரும்புகிறாரோ அது போய் சேராத ஒரு சூழல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அதுபோன்ற நிலையிலிருந்து நாம் நல்லவற்றை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் அவற்றில் உறுதியான தன்மையோடு அவர்கள் நிலைத்து நிற்பதற்கு நாம் உதவி புரியக்கூடிய ஒரு பெற்றோர்களாக இருக்க வேண்டும். அதேபோன்று இன்றைய 2ஆம் வாசகத்தில் இன்னொன்று பார்க்கின்றோம். தூய பவுல் சொல்லுகின்றார், கணவனை மூளை என்றும் மனைவியை இதயம் என்றும் வர்ணிக்கின்றார். இந்த மூளை தனியாக இயங்க இயலாது. அப்படி இயங்கினால் அது அழிவை தான் கொண்டு வரும். இதயம் தனியாக இயங்க முடியாது. அதுவும் அப்படி இயங்கினால் அழிவை தான் கொண்டு வரும். காரணம் என்ன? மூளையில் நாம் மூளையை மட்டும் பயன்படுத்தி யோசித்தோம் என்றால் அடிதடி, பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள். இதயத்தை மட்டும் நினைத்து பார்த்து செயல்படுத்தினோம் என்றால் எமோஷனல், உணர்ச்சி ரீதியான சூழல்கள், அறிவாற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆக இரண்டும் இணைந்து இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அங்கே ஒரு குடும்பமாக இருக்க முடியும். காரணம் என்னவென்றால் கணவன் மனைவி இடையே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மதிப்பு கொடுக்கிறது, அன்பு செலுத்துறது. அதுதான் சொல்கிறாரு, கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கே பார்க்கணும், இந்த நற்செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வாசகம் என்ன சொல்லுது அப்படின்னா, கணவனுக்கு முன்னுரிமை கொடுப்பதை பார்க்குறோம். கணவனுக்கு முன்னுரிமைன்னு சொல்லுகின்ற பொழுது இது நம்ம மரியா, யோசேப்பு,
ஜீசஸுடைய குடும்பத்திலே பார்க்கலாம். ஏன்னா பல நேரங்களில் கபிரியல் வானதூதர் வந்துட்டு அறிவிப்புகளை யாரு கொடுக்குறாருன்னா யோசேப்பு கொடுக்குறாரு. எஜிப்துக்கு கொண்டு போங்க குழந்தைய, அங்கேருந்து மற்ற இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அறிவிப்புகளும் யோசேப்புக்கு தான் கொடுக்கப்படுகிறது. ஆக யோசேப்பு செயல் வீரராக அங்கே இருக்கின்றார். அன்னை மரியாள் அவற்றை கடைபிடிக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆக தலைமை பண்பு ஒருவருக்கு, அதை வழிநடத்துகின்ற பண்பு இன்னொருவருக்கு. அந்த குழந்தையை சரியான விதத்தில் வளர்க்க வேண்டும். அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டுகின்ற பொழுது எல்லாரும் ஒரே போல் இருக்கிறதில்ல. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட யூனிக் பீயிங்காக இருக்கிறோம். அதாவது என்னன்னா, தனித்துவம் வாய்ந்தவர்கள். நான் ஒரு தனித்துவம் வாய்ந்த நபர். நான் எண்ணுவது போல் இன்னொருவர் யோசிப்பதில்லை. பல நேரங்கள் அதனால தான் குடும்பத்தில் சண்டை வர்றது. ஆண் எதையாவது ஒன்று யோசித்து கொண்டிருக்கின்ற பொழுது பெண் என்ன நினைக்கிறாள், நான் சொல்வதை கேட்பதில்லை என்று. ஆனால் ஒவ்வொருவரும் அவரவர் பிரச்சனைக்கு வித்தியாசமாக அணுகுகிறார்கள், அவ்வளோதான். ஆண் பிரச்சனை வந்தால் தனிமையை தேடுகிறான். பெண் ஒரு பிரச்சனை வந்தால் அதை பகிர்ந்து அந்த பிரச்சனை வெளிவர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். இது போன்ற பல நிலைகள் இருக்கிறது. ஆக இங்கு அடிப்படையில் தேவை என்ன? ஒருவர் மற்றவருக்கு செவி கொடுக்க வேண்டும், உறவை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான். கணவன் மனைவி உறவு, கணவன் மனைவி பிள்ளை என்ற உறவு ஆழப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய 2ஆம் வாசகம் நம்ம கொடுக்கின்ற செய்தியாக இருக்கிறது. இனி நற்செய்தி என்ன கொடுக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது, ஒன்று, அன்னை மரியாளும் சரி யோசேப்பும் சரி கடவுளுடைய திட்டத்தை முழுமையாக செவி கொடுத்து அதை தங்களுடைய வாழ்விலே கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கி நாம் செவி கொடுப்பதற்கு தயாராக இல்லை. பல நேரங்களில் இந்த உலக காரியங்களுக்கு நம்முடைய செவிகளை நம்மிட்டு கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் மீது உள்ள ஆர்வம், பொருட்கள் மீது உள்ள பற்று, இவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? திருக்குடும்பம் கடவுளுக்கு செவி கொடுத்தார்கள். அவர் சொன்ன திட்டங்களை அப்படி செயல்படுத்தினார்கள். ஆனால் நாம் அப்படி செய்ய வேண்டும் என்றால் நாம் ஜெபத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்றாடம் கடவுளிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது அந்த ஜெபத்தின் வழியாக அந்த புரிதலை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும், அதன்படி வாழ முடியும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, எந்த சூழலிலும் ஒருவர் மற்றவரை விட்டு கொடுக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய கரங்களை இறுக பற்றி கொண்டார்கள். ஏரோது குழந்தையை கொல்ல தேடுகிறான் என்று எண்ணுகின்ற பொழுது அவர்கள் பயப்படாமல் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு இன்னொரு நாட்டுக்கு செல்லுகின்றார்கள். இதுபோன்று துன்பங்கள் வருகின்ற பொழுது ஒருவரை தட்டிவிடவில்லை, ஒருவரை துரத்தி விடவில்லை, இணைந்து செயல்படுத்தினார்கள். அதுபோன்று நம்முடைய குடும்பங்களிலே பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் வருகின்ற பொழுது அவர்களை உதாசீனப்படுத்துவதோ அவர்களை விரட்டுவதோ அல்ல, மாறாக அவர்களை அரவணைத்து கொண்டு அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து அவர்களை அவற்றிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு முற்பட வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, குடும்பம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது முதலாவதாக தாய் தந்தையர் மதிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக கணவன் மனைவிக்குள் மரியாதை, அன்பு ஒருவர் ஒருவருக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்க வேண்டும். குடும்பத்திலே ஆழமான விசுவாசம், மதிப்பீடுகள் இவற்றை வளர்க்கக்கூடியவர்களாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுபோன்று எந்த துன்பத்திலும் ஒருவர் மற்றவரை கைவிடாதவர்களாகவும் செவி கொடுக்கக்கூடியவர்களாகவும், எப்படி மரியாள் யோசேப்பு ஆண்டவருக்கு செவி கொடுத்தார்களோ அதுபோன்று கணவன் மனைவிக்கும், மனைவி கணவருக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் செவி கொடுக்கக்கூடியவர்களாக வாழுகின்ற பொழுது இந்த திருக்குடும்ப விழா மகிழ்ச்சி நிறைந்த ஒரு விழாவாக நிச்சயமாக ஆண்டவருடைய அருளும் ஆற்றலும் உங்கள் அனைவருடைய குடும்பத்திற்கு நிறைவாக வரும் என்று வேண்டி ஜெபிக்கிறேன். இன்று வாழும் இல்லாமல்ல இறைவா, திருக்குடும்ப விழா கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே எங்களுடைய குடும்பங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டு தூயாவியனுடைய உடனிருப்பும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பும், அமைதியும், நிதானமும், பொறுமையும் நாங்களும் கடைபிடிக்கக்கூடிய ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென்.